வணக்கம். நாங்க வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியில இருந்து வந்திருக்கிறோம். உங்களோட பேர் என்ன? டினோஜன். சரி டினோஜன், இன்றைக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 21. முதலாவதாக எங்களுடைய சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கு இங்க நீங்க உங்களுடைய ஹீ பர்த்டேன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நீங்க சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. அதை மேலும் சிறப்பிக்கிறதுக்காக உங்களை மிஸ் பண்ற ஒருத்தங்க வந்து உங்களுக்காக கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க, சர்ப்ரைஸ். சரி, அடுத்த உங்களோட வேலை என்ன? இல்ல இல்ல, என்ன செய்யணும் நீங்க கண்டுபிடிக்கணும் யாருன்னு, அதான் பெரிய வேலை. சரி, யாரா இருக்கும்? எந்த இடம் சொன்னா சொல்லுவீங்களா? என்ன இடம் சொல்லலையாவே தெரியலையா? ஏன்? தொட்டம்மா. தொட்டம்மாட பேர் என்ன? இல்லை. எங்க இருக்கிறாங்க அவங்க? பிரான்ஸ்ல. இல்லை, அந்த பேர்ல இருந்து வேற இல்ல. சரி, உங்களுக்காக வந்து சாக்லேட் பிடிக்குமா? பிடிக்கும் என்று சொல்லி உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. சரி, வாங்குங்க மிக்கிட்டு. சரி, ஓகே. இப்ப ஒருத்தங்கள கெஸ் பண்ணிட்டீங்க. வேற யாராவது? வேற யாரு? இல்லை, கட்டாயம் பொறையில இருந்தா வந்திருக்க வேண்டிய, இங்க இருந்து வந்திருக்கலாம். தெரியாதா? ஏன் கிணவர் இருக்கிறாங்கன்னா சொல்லுங்க. யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களை பிடிச்சவங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க.
என்ன சொல்றாங்க? லவராமா? என்ன இப்படி சிரிக்கிறீங்க? யாரும் இல்லையா அப்படி? இருக்கணுமா? இங்க பின்னால இருக்கணுமா நீங்க? சரி, உங்களுக்காக வந்து ஹாப்பி பர்த்டே போட்டு உங்களுக்காக என்ன ஒரு கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. ஆல்ரெடி இங்க அழகான கேக் கொண்டு வெட்டி இருக்கிறீங்க. வெட்டிட்டீங்களா? சரி, வெட்டிட்டீங்க. என்ன முறை கேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க, வாங்கிக்கொள்ளுங்க. சரி, யாரா இருக்கு? கார்ட்ஸ் எல்லாம் மிக்கி சொல்றாங்க நிறைய கார்ட்ஸ் எல்லாம் போட்டு அனுப்பி இருக்கிறாங்களாம். யாரு? உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு தான் தெரியாது உங்களுக்கு யார் அனுப்பி வினமெட்டு. என்ன அம்மாக்கள் நிக்கிறாங்களேன்னு பயமா இருக்கா? நல்லா பல்ஸ் அடிக்குது போலையா? காட்டு அடிக்குதா? பயமா இருக்கா? டென்ஷனா இருக்கா? சரி, யாரா இருக்கு பாப்ப? இல்ல இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஒருத்தங்க அனுப்பி இருக்கிறாங்க. சரி, உங்களுக்காக என்ன ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரி, எது வேணும்? இது வேணுமா? சரி, பாப்பா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு. இதுலயாவது உங்களுக்கு ஏதாவது குழு கிடைக்குதுன்னு பாப்போமா? கொஞ்சம் கண் தெரியாது தானே? அதுக்குள்ள என்ன ஒரு பேக்கெட்டா? இந்த தியாகல நிறைய மினைக்கட்டு இருக்கு. நம்ம வேற முக்கியமான ஆக்கள்லாம். சரி, உங்களுக்காக ஒரு டிஷர்ட் ஒன்னு அனுப்பி இருக்கிறாங்க. ஆனா அது நிறைய பேக்கெட் பண்ணி பொக்கிஷமா அனுப்பி இருக்கிறாங்க. பிடிச்ச கலரா? பிடிச்ச கலரா? ஓ, அப்ப யாரு? உங்களோட சைஸ் தானா? அப்ப யாரு? சொல்லுமா? அது நீ பரவாயில்ல, சொல்லதானே வேணும். சொல்லாம நாங்களும் போக மாட்டோமே. இல்ல இல்ல, உங்களை தேடி யாரோ தெரிஞ்சாக்கதான். ஒன் சைட் லவ் இருக்கா? அப்ப ஒன் சைட் லவ். அப்ப உங்களுக்கு தெரியாம இப்படி இவ்வளவு கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு. யாரா இருக்கும்? நாங்க சொல்ல மாட்டோம், நீங்க தான் சொல்லணும். அவங்க சொல்லி இருக்கிறாங்க, நான் இப்படி எல்லாம் அனுப்புறேன்னு. அவங்க இந்த பேரை சொல்றாங்களா பாப்போம்னு சொல்லிதான் அனுப்பி இருக்கிறாங்க. யாரு? எப்படி எப்படி அமைதியா இருந்தாலும் நாங்க விட போறது இல்ல, சொல்லத்தான் வேணும் அனுப்பினவங்கள. கண்டுபிடிக்காம நாங்க போக போறதும் இல்ல. ஒருத்தங்களை தான் சொல்லி இருக்கிறீங்க, தொட்டம்மா அவங்கள தான் சொல்லி இருக்கிறீங்க. வேற யாரும் எடுத்து விடுங்க, பிரச்சனை இல்ல. அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. யாரா இருக்கும்? சரி, ஸ்ரீலங்கால இருந்து தான் வந்திருக்கு. ஒரு கேர்ள்கிட்ட இருந்து வந்திருக்கு. டவுட்டா? ஏன்னா அவள நிறைய பேரா? யார சொல்றேன் டவுட்டா இருக்கா? என்ன பரவாயில்ல, மனசுல தோண்டிட்டு வெளியில சொல்ல பயப்படுறீங்க போலயா? கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையா? அப்ப இருக்கு. அப்ப ஏன் அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்களா? என்ன பேர் அவங்க? கிந்துஷா இல்லை, அந்த பேர்ல இருந்து வரையில. சரி, உங்களுக்காக என்ன முறை கிஃப்ட் ஒண்ணு வந்திருக்கு, என்னன்னு பாப்போம். அதை வாங்குங்க.
சரி, உங்களுக்காக மக்கும். சரி, மக்கள் ஏதாவது போட்டிருக்கா? யார் அனுப்பினாண்டு? இல்லையே. சரி, அதுலயும் தேடியாச்சு இல்ல. ஏன்னா 2 முக்கியமான கிஃப்ட் இருக்கு, அது 2ஐயும் தந்தா கண்டுபிடிச்சிடுவீங்க. அதுக்கு முதல் நாங்க யாருன்னு பாப்போம். ஓகே, சரி, யாரா இருக்கும்? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கேர்ள் ஃப்ரெண்டா சொல்லிட்டீங்க. சரி, வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்காங்க கேக்குறாங்க. ஒன்றுதான் இருக்கு. சரி, அவங்க இதுக்குள்ள நின்றா எங்களுக்கு அடிக்க போறாங்க. சரி, யாரா இருக்கு பாப்ப? தெரியலையா? கெஸ் பண்ணுங்க, இருக்கிறவங்களை சொல்லுங்க. யாரும் உங்கள பிடிச்சவங்க ஒருத்தங்க தான் அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் இல்ல. உண்டு. யாரு? ஸ்ரீலங்கால தான் வந்திருக்கு. ஸ்ரீலங்கா அதான். எந்த மாவட்டம், எந்த ஊர்? அப்படியா? சரி, உங்களுக்காக எந்த முறை கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு பாப்போம். இதுக்கு பிறகாவது கண்டுபிடிக்கிறீங்களாண்டு. சரி, என்ன இருக்கு? ஓபன் பண்ணுங்க. சரி, உங்களுக்காக செயின் அனுப்பி இருக்கிறாங்க. இப்பவாது யாரையும் கெஸ் பண்ண தோணுதா? ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. கலைக்கிறீங்களா இல்ல? சரி, உங்களுக்காக செயினும் அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப யாரு? இப்ப போட வேணாம், யாருன்னு கண்டுபிடிச்சா அப்புறம் போடுவோம். ஓகே, கெஸ் பண்ணுங்க. ரெண்டு பேரை தான் சொல்லி இருக்கிறீங்க. தொட்டம்மாவையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் தான் சொல்லி இருக்கிறீங்க. இவ்வளவும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறாங்க. நீங்க அவங்கள கெஸ் பண்ணவே இல்லையே. சரி, கவலைப்பட போறாங்க. எனக்கே கவலையா இருக்கு. தெரியாதா? சரி, பாப்போம். என்ன முறை கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதுல கட்டாயம் கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். சரி, சரி, நாங்கள வச்சுட்டு யாரு இப்ப இந்த இடத்துல நிக்கிறாங்க? இப்ப இந்த இடத்துல நிக்கிற ஒருத்தங்க. ஓ, கெஸ் பண்ண முடியல. அம்மா. என்ன பேர் அம்மாட? பெனிட்டா. வேற? அம்மா இல்ல. வேற? அம்மா இல்லை. ஏன் அப்படி அம்மால சந்தேகம் வந்தது? ஏன் அம்மால சந்தேகம் வந்தது? இவ்வளவு அமெரிக்க பிறகு கடைசியா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏன்? செயின் எல்லாம் தான் அந்த வழியா. சரி, ஓபன் பண்ணுங்க பாப்போம். சரி, உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸ கொடுத்திருக்கிறாங்க உங்களுடைய அம்மாவும் அப்பாவும். இவ்வளவு நேரம் கண்டுபிடிக்கலையே. பார்த்து பார்த்து செய்திருக்கிறாங்க. ஒரே வீட்டுக்குள்ள இருந்து மகனை சந்தோஷப்படுத்தணும்னு பார்த்து பார்த்து செய்திருக்கிறாங்க. சரி, அப்பாவும் பெறட்டும். போட்டு விடுங்க. நூத்திட்டு நூறுங்க. ஹாப்பி பர்த்டே சாங் படிச்சோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ,
Happy birthday, dear Chinnan. Happy birthday to you. அடி அடி முண்டே அடி இருக்கு அடி தீதி நம்பர் சரி ஓகே எப்படி ஹாப்பியா சர்ப்ரைஸ் வந்ததாட்டு அப்படி சந்தோஷம் மாதிரி தெரியலையே இந்த பயம் தான் பதட்டம் தான் கூட இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா அம்மா எல்லாம் என்ன சொல்றது கவலைப்படுறா ரொம்ப தேவையில்லையாதான் சொல்லிட்டீங்களா சரி அம்மா நில்லுங்க சரி அம்மாட்ட சோரி சொல்லி விடுங்க அம்மா அழுதுட்டாங்க சரி ஓகே என்ன சொல்ல போறீங்க அம்மா அப்பாக்கு என்ன சொல்ல போறீங்க விளங்கவே இல்ல கதைக்கிறது சொல்லுங்க சரி சரி சமாதானப்படுத்துறாங்க சரி கொஞ்சம் விடுங்க சரி ஓகே மீண்டும் எங்களுடைய MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய அம்மா அப்பா சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி